உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம் சங்கீதம் 47:1 பார்க்கலாம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரித்து ஆர்ப்பரியுங்கள். நம் கைகொட்டி ஆர்ப்பரிக்க ஆண்டவர் சொல்கிறார். என் குடும்பத்தின் நிலைமை மிகவும் பரிதாபமானது. தம்பியால் உபதிரவம், அதனால் நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டுள்ளோம். தம்பி சரியில்லை. ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெபத்தில் தம்பி வைத்து கொள்ளுங்கள். அவசரம் சொல்கிறேன். சகல ஜனங்களை கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரித்து ஆர்ப்பரியுங்கள். சகல ஜனங்களை கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரித்து ஆர்ப்பரியுங்கள். கம்பீரித்து ஆர்ப்பரிக்க வேண்டும். கம்பீரமாக ஆர்ப்பரிக்க வேண்டும். கம்பீரமாக பாட வேண்டும். கம்பீரமாக இருக்க வேண்டும். நாம் அவ்வாறாக இருப்போமாக. கம்பீரமான ஒரு நடத்தை நம்ம லைஃப்பில் இருக்க வேண்டும் என்று உன்னதமானவராக கர்த்தர் பயங்கரமானவர் பூமியின் மீது எங்கள் மகத்துவமான ராஜாவாக இருக்கிறார். அவர் மகிமையின் ராஜா. இயேசுவானவர் மகிமையின் ராஜா. யெகோவா சாட்சி என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் யெகோவாயே தான் சொல்லுவாங்க. இயேசுவானவர் அவங்க தெய்வமாக இல்லை. ஆனால் இயேசு பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு கோவம். இயேசு பற்றி பேசும்போது அவங்களுக்கு கோவம் வருகிறது. இயேசு பற்றி தான் நம்ம சொல்லும் பொழுது அவர்கள் யெகோவா என்று சொல்வார்கள். இயேசுவானவர் தான் உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவன். அவற்றை மாற்ற உலகத்தில் எந்த மானிடராலும் முடியாது. நாம் ஜெபிக்கிறோம், வாழ்கிறோம். எப்படி? இயேசுவின் கிருபையினால், இயேசப்பாவோட அன்பினால். அவருடைய பிதாவை நாம் கனம் செய்வது சொர்க்கஸ்த பிதாவை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, பரலோக தகப்பன். அவருக்கு காட் தான் பேர். ஆகவே இந்த நாட்களிலும் நாம் வாழ வேண்டும். வாழ ஆண்டவர் வழி செய்வார். நேற்று நான் வசனம் நிறைய சொன்னேன், எல்லாம் சொல்லலை. எனக்கு சொல்கிறேன். சகல ஜனங்களை கைகொட்டி கம்பீரமாக ஆர்ப்பரியுங்கள். கம்பீரமாக நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பைபிள் வாசிக்கவில்லை என்றால் நீங்கள் பைபிள் வாசியுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். பிரச்சனைகள், போராட்டங்கள், பாவங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் நிலைநாட்டுகிறார். தேவன் நிலைநிறுத்துகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், கட்டளிட நிற்கும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோது தள்ளாட விட்டார். பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஆண்டவரை தான் தேட வேண்டும். ஆண்டவர் தான் இருக்கிறார், வேறு யாரும் இல்லை. ஆண்டவர் தான் நம்ம மகிமைப்பட வேண்டும். கர்த்தரை நாம் கம்பீரமாக ஆர்ப்பரிப்போமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த ஆதியாக ஒன்றில் என்ன போற்றுவார். அவர் வானத்தையும் பூமியும் படைத்தார். அவர் எல்லாம் நல்லது என்று கண்டார். ஆனால் இன்று எல்லாரும் வேறு விதமாக வாழ்கிறார்கள். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி, ஜனங்களை தமக்கு வசப்படுத்தி, ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். வசனம் வாசிப்பதில் அதிகாரம். ஆண்டவர் பூமியின் குடிகள் எப்படி ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று சொல்கிறார். பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் என்னை போற்றுங்கள் என்று சொல்லுகிற வசனம் இது. ஆகவே சங்கீதம் 47:1 வாசித்துள்ளேன். ஜெபித்து கொள்ளுங்கள். ஆமீன்.